அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இஸ்லாத்தின் பெயரால் வழிகேடுகள் என்ற தலைப்பிலே சகோதரர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி தவக்கல் அலைஹி அஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يغفر لكم أعمالكم ذنوبكم يطيعوا الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் நிறைந்து நின்று நேரத்தை வீணாகவும் விளையாட்டுக்காகவும் கழித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் இந்த நன்னோக்கத்திற்காக நம்மை எல்லாம் ஒன்று குழுமச் செய்த அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் உரித்தானதாகட்டும் என்று அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலாக மதித்து போற்றி பின்பற்றுகின்ற எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்தம் நெறிமுறையை தம் வாழ்வின் வழிமுறையாக்கி கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபே தாபீன்கள் இமாம்கள் மீதும் உலகத்தில் இருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையின் கீழ் வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தின் பெயரால் வழிகேடுகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. வழிகேடுகள் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இன்ன பிற காரியங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஒவ்வொரு காரியத்திலும் புதிதாக அனுபவித்து பார்ப்பதிலும் புதிதாக எந்த ஒன்றை உருவாக்கி பார்ப்பதிலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கு. சாதாரணமா செல்போன் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு எல்லோருடைய கையில் ஆண்கள்டையும் பெண்கள்டையும் ஒவ்வொருத்தர் கையில் இருக்கக்கூடிய பொருள் செல்போன். இந்த செல்போனு என்று முதலாக ஆரம்பிக்கும் பொழுது கண்டுபிடிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. அதிலிருந்து அப்படியே வளர்ந்து புதுசான்னு உருவாக்கி இன்றைக்கு விதவிதமாக அழகழகான செல்போன்கள் ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் புதுமைகள், புதுசா உருவாக்குறாங்க. இதுலதான் மனிதர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகிறது. இதுலதான் மனுஷன் விரும்புறான். சும்மா எப்பவுமே அந்த ஒரு பழைய செல்போனை வச்சுட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி புதுசாக உருவாக்க நினைக்கிறார்கள். அப்படி உருவாக்கும் போது அதை மக்கள் வரவேற்கிறார்கள். பழசையெல்லாம் கழிக்கிறாங்க. புதிதாக மனிதர்கள் அங்கீகரிக்கிறாங்க பார்க்கணும். இது ஒரு செல்போன்ல மட்டுமில்ல, நீங்கள் எந்த ஒரு பொருளில் அன்றாடம் நான் உபயோகப்படுத்த எடுத்து பாருங்க. எதுலையுமே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒன்று இன்னைக்கு வருதான்னு கேட்டா இன்னைக்கு வருவதில்லை.
எல்லா பொருட்களையும் வித்தியாசத்தையும் புதுமையையும் புகுத்தக்கூடியதை பார்க்கிறோம். சாதாரணமா வீட்டில் பிரெட்டு சாப்பிடுவோம். அந்த பிரெட்டை 40-30 வருஷமா பிரெட்டை கண்டுபிடிச்ச காலத்துல சாப்பிடுவாங்க. இப்ப அப்படியே சாப்பிடுறோம். அதே பிரெட்டை உள்ளுக்குள்ள வேற வெங்காயத்தை வச்சு, அதுக்குள்ள முடிஞ்சா கொஞ்சம் கோழிக்கறியை வச்சு, அதை ஏதாச்சும் உள்ள 4 ஜனத்தை வச்சு திணிச்சு அப்படி கடிச்சு சாப்பிட்டா அது அழகா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு. அது புதுசு. அப்ப மனுஷன் உருவாக்கும் பொழுது உன்னை எப்படி உருவாக்குறானோ அதுல எதையாச்சும் 2 கூட சேர்த்துவோம். சும்மா எத்தனை நாளைக்கு வெறும் தோசையை சாப்பிடுறது, 2 வெங்காய தோசை சாப்பிடுவோம், 2 முட்டையை உடைச்சு ஊத்தி 2 முட்டை தோசை செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு கணவன் வீட்டுல வரும்பொழுது பெண்கள் என்ன செய்வாங்க, எதையாச்சும் வித்தியாசமா சமையல் செஞ்சு கொடுப்போம், கணவர் சந்தோஷப்படுவாங்க, நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு சொல்லி எதையாச்சும் ஒரு இட்லின்னு சொன்னா பத்தாது, அது ஒரு குஷ்பு இட்லி வச்சுக்கிறீங்க, ஒரு மல்லிகைப்பூ இட்லி செய்வோம், ஒரு நாள் மைசூர் இட்லி செய்வோம், எதையாச்சும் ஒன்று வித்தியாசமா செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேரும் வச்சுக்குவாங்க. இது உலக காரியங்கள்ல அன்றாடம் நடக்கக்கூடிய சம்பவம். இதே செயல்தான் இன்றைக்கு மார்க்கம் என்கிற பெயரும் செய்யப்படுகிறது, இஸ்லாம் என்ற பெயரும் செல்லப்படும். அதைத்தான் நாம் வழிகேடு என்று சொல்கிறோம். வழிகேடுன்னு ஏன் சொல்றோம்? இந்த வழிகேடு என்றால் எதையெல்லாம் புதிதாக உருவாக்கப்படுதோ அதுவெல்லாம் வழிகேடுன்னு சொல்றோம். அப்ப இந்த வழிகேடு என்பது புதுமையெல்லாம் மறுக்கப்படுகிறது. புதுமையெல்லாம் மறுத்து வழிகேடு 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 என்று விரட்டும் பொழுது மனிதர்களுடைய மனம், குறிப்பாக முஸ்லிம்களுடைய மனம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. என்னங்க புதுசு புதுசு புதுசெல்லாம் வழிகேடுக்கிறீங்க, புதுசை உருவாக்கலையா, புதுசை நாம அனுபவிக்கலையா, அன்னைக்கு போயிட்டு மாட்டு வண்டியில இன்னைக்கு போறோம், பஸ்ல போலையா, பஸ் புதுமை இல்லையா, அந்த பஸ்ல கூட தனியார் பஸ் அப்படியே கலரா லைட் ஜிகு ஜிகுன்னு எரிஞ்சிட்டு போனா அந்த பஸ்ல நம்ம கவனம் எடுத்து ஏறுவது இல்லையா, அது புதுசு இல்லையா என்று மக்கள் மனம் புதுமையை நாடி போகிறத பார்க்கிறோம். அதுக்கு தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம் விளங்கிக்கொள்ளணும். இஸ்லாம் என்பது இன்ன பிற செயல்களை போன்று, இன்ன பிற கொள்கை கோட்பாடுகளை போன்று அல்ல. இஸ்லாம் ஒரு நாட்டுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டால், இந்த இந்திய நாடு இருக்கிறது, 1947 சுதந்திரம் வாங்கி 50வது வருடம் சட்டத்தை உருவாக்குகிறார்கள். அம்பேத்கருடைய தலைமையில ஒரு நிபுணர்கள் குழு கூடி இந்தியாவினுடைய சட்டத்தை ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாகுது. 1950 ஜனவரி 26 குடியரசு தினம் கொடியேற்றுவார்கள். எதுக்கு ஏத்துறாங்க? இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்ட புத்தகம் உருவாக்கி இந்த நாடு இந்த சட்டத்தின் கீழ் தான் இனி செயல்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குன நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த சட்டம் பல 100 முறை, ஒரு முறை 2 முறை இல்ல, பல 100 முறைகள் சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. மாற்றுறாங்க, திருத்துகிறார்கள், அதை அடிச்சு இது சரியில்லைன்னு எழுதுகிறார்கள். அப்படி திருத்தலுக்கும் அடித்தலுக்கும் உரித்தான சட்டமாக இந்த மனிதர்களால் உருவாக்கப்படுகிற சட்டம் இருக்கிறத பார்க்கும். இந்த மாதிரி மனுஷன் உருவாக்குற எல்லா சட்டம் இப்படித்தான் இருக்கும். அதற்கு உதாரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லலாம். ஒவ்வொரு முறை பாராளுமன்றம் கூடும் பொழுது அரசியல் சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்து அதை திருத்துவார்கள். அப்ப மனுஷன் உருவாக்குற அந்த சட்டத்துல பல திருத்தங்கள் உருவாகிறத பார்க்கிறோம். இங்க நாம் என்ன கவனிக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது இஸ்லாம் என்பது, இஸ்லாத்துல புதுமைகள், இஸ்லாத்துல வழிகேடுகளை பத்தி பேசுறோம். அப்ப இஸ்லாம் என்பது யாரால் உருவாக்கப்பட்ட மார்க்கம்? இஸ்லாம் என்பது யார் நமக்கு கொடுத்தார்? அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் அருளி இருக்கிறதாக ஒவ்வொரு முஸ்லீமும் நம்புகிறோம். அதுதான் உண்மையும் கூட. அப்ப அல்லாஹ்வால் அருளப்பட்டிருக்கிற ஒரு சட்டத்தில், அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு சட்டத்துல, குறிப்பாக திருமறை குர்ஆனில ஒரு திருத்தம் தேவைப்படுமா? ஒரு புதுமை புகுத்த வேண்டுமா? அல்லாஹ் சொன்னது இது சரியில்லை என்று அழிக்கணுமா? அப்படி அழிக்க வேண்டும் என்று ஒரு தேவை இருக்கிறது என்று ஒரு முஸ்லீம் சொல்லுவானா? ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்துல புதிதாக இஸ்லாத்தில் ஒரு காரியம் நுழைக்கும் பொழுது அந்த காரியத்தை ஒரு முஸ்லீம் அங்கீகரிக்கிறான், சரிதான் என்று சொன்னார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உள்ளத்தில் என்ன வருது? அல்லாஹ் சொன்னது பத்தல, அல்லாஹ் சரியா சொல்லல, அல்லாஹ் சொல்வதில் குறை வைத்து விட்டான், அதனால இந்த புதுசு தேவைதான் என்று ஒரு எண்ணம் உருவாகும். இப்படி உருவாகுமா? ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் இப்படி வருமா? ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் இப்படி வரலாமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல குறை காண முடியுமா? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி
உன்சில ஃபீஹில் குர்ஆன் வல் ஃபுர்கான் ஹுதல் லின்னாசி மல் பையினாத்தி மினல் ஹுதா. அல்லாஹ் சொல்ற, எப்படி சொல்றா? இந்த திருமறை குர்ஆன் ரமலான் மாசத்துல நான் இறக்கி அருள் இருக்கிறேனே, இந்த குர்ஆன் நன்மை தீமைகளை பிரித்து காட்டும். வல் ஃபுர்கான், நன்மை தீமைகளை பிரித்து காட்டும். இது மொத்த மனிதர்களுக்கும் நேர் வழி காட்டும். இன்னும் நன்மைகளை தீமைகள் தெளிவா, எப்படி சொல்ற? பையினாத்தி மினல் ஹுதா, நேர் வழியை தெளிவாக சொல்லும். நேர் வழியை சொல்லும் சொல்ல, ஹுதா நேர் வழியை சொல்லும். பையினாத்தி மினல் ஹுதா, நேர் வழியை தெளிவாக எடுத்து சொல்லும். அதுல ஒரு குறை இருக்காது, அதுல ஒரு கூட்டல் குறைகள் இருக்காது, அதுல ஏதோ கொஞ்சம் மங்கள் இருக்காது. ஏதோ அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லி இருக்கணுமே என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் பையினாத்தி மினல் ஹுதா, நேர் வழியே ரொம்ப அழகா ரொம்ப தெளிவாக சொல்லும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறான்? நான் இந்த குர்ஆனை ரமலானுடைய மாசத்துல அருள் இருக்கிறேனே, இந்த குர்ஆன் நன்மை தீமைகளை பிரித்து காட்டும், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், இன்னும் அந்த நேர்வழியை தெளிவாக காட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ நேர்வழி என்றால் என்ன என்று நாம பார்க்கிறோம். இந்த நேர்வழியை தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காமா நகரத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன நேர்வழி? அந்த நேர்வழி எது என்பதற்கு திருக்குர்ஆனுடைய பெரிய பெரிய வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அல்லது 1000 வசனங்களை வச்சு ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சாதாரண பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சே நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றோம்? ஒரு மனிதர் இருக்கிறார், அவரு ஏதோ ஒரு கொள்கையில பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் வர்றார், நான் முஸ்லீம் ஆகிறேங்க அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்லுவோம்? ஒரு மணி நேரம் மூச்சு விடாம நீ பேசுன்னு ஏதாவது சொல்லி கொடுக்குமா? ஒன்னும் சொல்லி தர மாட்டோம். 2 வாக்கியத்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த 2 ஏத்துக்கொள், இந்த 2 ஒத்துக்கொள், இந்த 2 செயலை ஏற்றுக்கொள், நீ முஸ்லீம் ஆயிரலாம். இது என்ன சொல்றோம்? லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதை நீ ஒத்துக்கப்பா. அல்லாஹ்வுடைய தூதராகவும் அல்லாஹ்வுக்கு அடிமையாகவும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இதை ஒத்துக்க, இந்த 2ஐயும் ஏற்றுக்கொள். இந்த 2ஐயும் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் நீ முஸ்லீம் ஆயிரலாம். இதைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். இதை தாண்டி வேற ஏதாவது சொல்லி தருவோமா? இதை தாண்டி இன்னும் நீ ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லுவோமா? இல்ல இதை தாண்டி வேற இன்னென்ன ஆட்கள் இருக்கிறாங்க, இன்னென்ன மகான்கள் இருக்கிறார்கள், இன்னென்ன இமாம்கள் இருக்கிறாங்க, இவர்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டா தான் முஸ்லீம் ஆக முடியும் சொல்லி கொடுப்போம். ஒரு மனிதர் முஸ்லீம் ஆவதற்கு அடிப்படையில் இந்த 2ஐ ஏற்றுக்கணும். இந்த 2 இருந்தா போதும். இந்த 2ஐ தாண்டி இஸ்லாத்துக்குள்ள வேற ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு இந்த 2 விஷயத்தை சொல்லி தர்றாங்க. இதுதான் நேர்வழி. அன்றைக்கு மக்கமா நகரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு இதைத்தான் சொல்லி உபதேசம் பண்றாங்க. வணக்குங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணக்கத்துக்கு உரியவன் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அந்த மக்கள் அல்லாஹ்வை வணங்காதவர்களா இருந்தாங்களா? வணங்காதவங்களா இருக்கல, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களா தான் இருந்தாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் பெயர் என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க சொல்ல அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. அவங்க அத்தா பேர் என்ன? அல்லாஹ்வோட அடிமை. அன்னைக்கு மக்கமா நகரத்தில் இருந்த ஒவ்வொரு முஸ்லிம்கள் என்று நாம் இன்னைக்கு சொல்றோமே, அந்த ஒவ்வொரு மக்களும் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களா தான் இருந்தாங்க. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோம். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நபியே அவங்கள்ட்ட கேளு, மழை பொழிவிப்பவன் யார், வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, எல்லாம் கேளு. அவங்க சொல்லுவாங்க யக்கூன் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ்தான் என்று அவர்கள் சொல்லுவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. அப்ப அன்றைக்கு மக்கமா நகரத்தில் இருந்த அபுஜஹல்ல இருந்து குத்துபால இருந்து சைபா வரைக்கும் எல்லாம் என்ன? அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. அப்படி நம்புறதோட அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் அல்லாத சில பேரையும் வணங்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப நாம அந்த விஷயத்துக்கு அடுத்து வருவோம். அப்ப அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. நம்பி இருந்ததோட அதுல சில கலப்படங்களை செஞ்சாங்க. அந்த கலப்படத்தை தெளிவுபடுத்துறதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. அப்படி அல்லாஹ்வை ஏத்துக்கிட்ட அந்த மக்களும் அடுத்து என்ன செஞ்சாங்க?
அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்க மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஏற்க மாட்டோம், நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி நின்றார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு பல சான்றுகளை அந்த மக்கள் எடுத்து வச்சாங்க. அப்படி அவர்கள் எடுத்து வைத்த ஆதாரங்கள்ல அற்புதங்கள்லயே மிகப்பெரிய மிகச்சிறந்த அற்புதம் எது? இந்த திருமறை குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதங்களை வழங்குவான். எனக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் இந்த திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ் எனக்கு வழங்கிய மிகப்பெரிய அற்புதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த திருக்குர்ஆன்ல புதுமைக்கு இடம் இருக்குதா, வழிகேட்டுக்கு இடம் இருக்குதாண்டா? கிடையாது. அல்லாஹ் நேர்வழியை காட்டுறதா சொல்றான், அந்த நேர்வழியை தெளிவாக காட்டுவதாக சொல்றான். இன்னும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆரம்பத்தில் இருந்து பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பிரச்சாரம் 23 ஆண்டு காலம் பண்றாங்க. அந்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்திலையும் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மக்களே, நான் உங்களை 2 விஷயங்கள் விட்டு செல்றேன். அந்த 2ஐ யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, அதை பற்றி பிடித்துக் கொள்கிற காலமெல்லாம் அவர்கள் வழி தவறவே மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க? ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று சுன்னத், அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னுடைய வழிமுறை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்க என்ன வருதா? அந்த 2 தான் வரும். ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இந்த 2 தான் ஒரு முஸ்லிம் வழி தவறாமல், வழிகேட்டின் பக்கம் விழாமல் இந்த 2ஐயுமே பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துல எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் இந்த 2க்குள் வருதா என்று பார்க்கணும். அப்படி பார்த்து ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் வழிகேடு இல்லை. எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது இந்த 2 செயல்கள் நாம செய்யக்கூடிய குறிப்பிட்ட காரியம் இந்த குர்ஆனில் இருக்கிறதா அல்லது ஹதீஸ்ல இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அந்த 2லும் இல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்தால் அதுதான் வழிகேடு. அந்த வழிகேடு தான் இஸ்லாத்துல கூடாது என்று நாம் சொல்கிறோம். இஸ்லாம் அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது 2ஐ பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இதை பற்றி பிடித்துக் கொள்ளுற காலமெல்லாம் நீங்க வழி தவறவே மாட்டீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதை விட்டீங்க, அடுத்து நீங்க வழிகேடுதான், அடுத்த வழிகேட்டுல போயிருவீங்க. அதைத்தான் நீ சொல்லி இஸ்லாத்தில் வழிகேடு. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸை நாம விட்டு விட்டு இன்னொன்றின் பக்கம் எப்ப தாவறோமோ, இந்த குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை எப்ப நாம பின்பற்ற தொடங்குறோமோ அப்பொழுது நாம் வழிகேட்டின் பக்கம் போகிறோம். அப்ப நாம நேர்வழியின் பக்கம் இல்லை. இந்த வழிகேட்டின் பக்கம் போறதுக்கு இன்னொரு காரணம் என்ன? இந்த ஹதீஸ்ல எல்லாம் மக்களுக்கு என்னன்னா அதுல நிறைய செய்திகள்ல மக்களுக்கு தெரியறது இல்ல. குறிப்பாக இன்றைக்கு பெரும்பாலும் மக்கள் ஒரு காரியத்துல மனம் சஞ்சலப்படுறது, ஒரு காரியத்துல மக்கள் சீக்கிரத்திலேயே ஈமானை இழப்பது எதுலன்னு கேட்டா பிரார்த்தனையில தான். துவா செய்யணும்ல, துவா, இந்த துவால தான் எல்லாரும் மனசு விட்டுருவாங்க. அதுல குறிப்பா பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் மடார்னு ஈமானை இழப்பதற்குரிய செயல் எதுல வருது? இந்த பிரார்த்தனையில தான் வருது. இந்த பிரார்த்தனையை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் மார்க்கத்தில் இருந்துச்சுன்னா, மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா அதை பத்தி என்ன வராது? குழப்பம் வராது. மார்க்கத்தில் தெளிவாக பிரார்த்தனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை விளங்காம ஏதோ இஸ்லாத்துல துவா பத்தி எல்லாம் பெருசா சொல்லப்படலைங்கிறதுனால மக்கள் என்ன செஞ்சாங்க? அதுல குழப்பம் ஏற்படக்கூடிய பாங்க. அந்த தெளிவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அழகாக சொல்லும் போது சொல்றாங்க, மக்களே, நான் உங்களை ஒரு தெளிவான பாதையின் பால் விட்டு செல்கிறேன். இந்த பாதையில என்னது? இருட்டு கூட இரவு கூட வெண்மையாக இருக்கும். வெள்ளை வெளியர் என்கிற ஒரு பாதையின் பால் நான் உங்களை விட்டு செல்கிறேன். அது இந்த குர்ஆன் ஹதீஸுடைய பாதை சொல்றாங்க. இந்த பாதையை விட்டும் யார் வழி தவறி விட்டார்களோ அவர்களுடைய நிலை அவ்வளவுதான். அப்ப அந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாதாரணமா உங்களை விட்டு போயிடல, ஏதோ மங்கலான வெளிச்சத்துல விட்டு போகல, வெள்ளை வெளியர் என்கிற பாதையில நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நாம் என்ன பார்க்கணும்னா, இப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எது புதுமைகள், எது வழிகேடு என்று பார்த்தால், இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிற நாம் எந்தெந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், செய்யக்கூடிய காரியங்கள்ல எதெல்லாம் வழிகேடு,
அல்லது எதுவெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது என்று பார்க்கும் பொழுது என்ன பார்க்கலாம்? நாம் ஒரு காரியம் செய்கிறோம். குறிப்பா எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுகை. ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டிய ஒரு கடமை, மார்க்கத்தில் உள்ள கடமை. இந்த கடமையில எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும். இந்த கடமையில தொழுகையில என்ன செய்யணும்? ஃபஜ்ருக்கு 2 ரக்காத், லுஹருக்கு 4, அஸருக்கு 4, இஷாவுக்கு 4, மக்ரிபுக்கு 3 ரக்காத். இதை தொழுகிறோம். இந்த தொழுகை இப்படி அழகா முறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அழகா ஹதீஸ்ல இருக்கு. அல்லாஹ் கட்டளையிடுற 5 வேளை தொழுகையை அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை 5 வேளை தொழுகை, பரலான கடமையான தொழுகை. அந்த தொழுகை எப்படி தொழணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தர்றாங்க. இப்ப இந்த காரியத்தை ஒரு முஸ்லீம் செய்கிறார். அல்லாஹ் கட்டளையிட்டானப்பா 5 வேளை தொழுகை தொழுகிறார். அந்த 5 வேளை தொழுகை எப்படி தொழுகணும்? போனதுமே கிப்லாவை முன்னோக்கி நின்று அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி முதலில் குர்ஆன் வசனங்கள் அல்-ஃபாத்திஹா ஓதுகிறோம், துணை சூரா ஓதுறோம், அடுத்து ருக்கு செய்யறோம், 2 சஜிதா செய்யறோம், ஒரு ரக்காயத்தை முடிக்கிறோம், 2வது ரக்காயத்தை கூடுதல் அத்தஹியாத்துல உட்காருங்க. இது தொழுகையுடைய முறை. இந்த தொழுகை முறையில கூட எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி ருக்கு செய்யணும், ருக்கு எப்படி செய்யலாம், எப்படி செய்யக்கூடாது, சஜிதா செய்யும் பொழுது உடம்புல உள்ள எத்தனை உறுப்புகள் தரையில முட்டணும், எத்தனை உறுப்புகள் தரையில முட்டாம இருந்தா அது சஜிதாவாக ஆகாது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப தெளிவா வழிகாட்டுறாங்க. சும்மா தொழுங்கப்பா என்று சொல்லிவிட்டு போயிருந்தா நம்ம சௌகரியமா தொழுதமா? அல்லாஹ் எப்படி சொல்லி தர்றாங்க? சாதாரணமா தொழுகை சொல்லி தரல. தொழுகையினுடைய ஆரம்பத்தில் இருந்து அதனுடைய முடிவு வரை ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் அழகழகாக அணுவணுவாக அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் காட்டி தர்றாங்க. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக பின்பற்றி தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள். அந்த ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எப்படி தொழுகிறேனோ அப்படி தொழுங்கப்பா என்று சொன்னாங்க. சொன்னதுமே ஒவ்வொரு முஸ்லீமும் அப்படி தொழுகிறோம். தொழக்கூடிய நிலையை பார்க்கணும். அப்படி தொழக்கூடிய நேரத்தில் ஒரு மனுஷன் வர்றாரு. ஃபஜ்ருக்கு 2 ரக்காத். நான் காலையில 5:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். ஆனா நான் வேலைக்கு போறதுக்கு மணி 10 ஆகுது. 5-6 மணி நேரம் சும்மா தான் இருக்கிறேன். 2 ரக்காயத்து பரலுக்கு பதிலா ஒரு 8 ரக்காயத்து தொழுவுமே என்று தொழுகிறார். நல்ல காரியம் தானே? காலையில மகரீபுக்கு 3 நேரம் அவசர அவசரமா ஓடி வந்து தொழுக வேண்டியதா இருக்கு. அந்த மகரீபுடைய தொழுகையை 10 நேரத்துல இருக்கிறவன் வேலையே இல்லையே. 10 மணிக்கு கடைக்கு போனா போதுமே. 5:30 மணிக்கு எந்திரிச்சா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் வெஸ்டா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு 4 ரக்காயத்து 6 ரக்காயத்து சேர்த்து தொழுதால் அது மார்க்கத்துல வழிகேடு, அது மார்க்கத்துல புதுமை. இந்த புதுமை வழிகேடு, இந்த வழிகேடு நரகத்துல கொண்டு போய் சேர்த்துவோம். இதைத்தான் கூடாது என்கிறோம். அப்ப இதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா என்றால் ஏத்துக்காது. அது எப்படி கூட? ரசூலுல்லாஹ் அப்படித்தான் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. 2 நாள் சொன்னாங்க, அதைத்தான் செய்யணும் என்று. தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன காட்டி தந்தார்களோ அதை மிக தெளிவாக வழிகாட்டக்கூடிய நிலை பார்க்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் ரமலானுடைய நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள். எப்ப நோன்பு வைக்கிறோம்? சஹருடைய நேரத்தில் எந்திரித்து சாப்பிடுகிறோம். மகரிபுடைய நேரத்தில் நோன்பு இஃப்தார் முடிக்கிறோம். இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொஞ்சம் நேரத்தை அதிகப்படுத்தலாம் அல்லது நேரத்தை கொஞ்சம் குறைக்கலாம் என்று ஏதாவது நேரத்தை கூட்டினாலோ யாராவது நேரத்தை குறைத்தாலோ நாம் ஒத்துக்கொள்வோமா? ஒத்துக்க மாட்டோம். நாம் ஒத்துக்கொள்வது இருக்கட்டும், அல்லாஹ் ஒத்துக்கொள்வானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கொள்வார்களா? நாளை மறுமையில அதற்காக அல்லாஹ் பரிசளிப்பானா அல்லது தண்டனை கொடுப்பானா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு தண்டனை கொடுப்பான். மறுமையில நரகத்துக்கு போயிருவோம். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கணும். தெளிவாக ஒவ்வொரு இமாமும் தன்னுடைய உரையின் பொழுதும் குறிப்பிடுவார்கள். ஒவ்வொரு ஜும்மாவுக்கு ஆண்கள் எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் ஒரு வாசகத்தை கேட்பார்கள். அந்த வாசகம் தான் கேட்பாங்க தவிர அதோடைய அர்த்தம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரிந்து வைத்துக்கணும். ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்தால் விதத்துகள் வழிகேடுகள் உள்ள நுழையாமல் பார்த்துக் கொள்வார்கள். எந்த ஒரு காரியத்தும் இது சுன்னத்தா இல்ல பிதஅத்தா என்று பிரித்து பார்க்கிற ஆய்வு முஸ்லிம்களுக்குள்ள வந்துடும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா மேடையில் நின்றார்கள் என்றால் அந்த வாசகத்தை குறிப்பிடாமல்
தன்னுடைய உரையை அமைக்க மாட்டார்கள். அந்த வழிமுறையை தான் இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல் இமாம்கள் பேசும் பொழுது அதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹஸனல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ். உலகத்திலேயே சிறந்த வேதம், சிறந்த நூல் என்ன தெரியுமா? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். முஸ்லிம்கள் தப்பு செய்யறது எங்க செய்யறோம்? வாயில சொல்றோம். கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், உலகத்திலே சிறந்த வேதம் நூல் அல்லாஹ்வுடைய நூல், அல்லாஹ்வுடைய வேதம். ஹதி ஹதி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டிகளிலேயே சிறந்த வழிகாட்டுதல் யாருடைய வழிகாட்டுதல் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். உலகத்தில் 1000 மகான்கள் இருக்கட்டும், எத்தனையோ மகரிஷிகள் வரட்டும், எவ்வளவோ பெரிய இமாம்கள் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மகான்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, யாருடைய வழிகாட்டுதலை விட மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத சொல்றோம். சொல்றதோட மட்டுமா, அடுத்து என்ன சொல்றோம்? வஸர்ரில் உம்ரி முஹதஸாத்துஹா. உலகத்துல மகா கெட்டது என்ன தெரியுமா? மார்க்கத்துல புதுமையை புகுத்துறது. மார்க்கத்தின் பெயரால் புதுசு புதுசா புத்தகத்துல உருவாக்குறவன், இது உலகத்துல மகா கெட்டது, உலகத்துல மோசமானது. இன்னைக்கு எவ்வளவோ என்னென்னமோ செய்ய, அடுத்த பொருளை திருடுகிறாய், அது தப்பு, அதற்கு மறுமையில் தண்டனை கிடைக்கும். அடுத்த பொருளை மோசடி செய்யற, அதுக்கு தண்டனை கிடைக்கும். ஒரு மனுஷன் மோசடி பண்றான், அப்படி மோசடி பண்ணிட்டு ஏன்பா இப்படி பண்ணுனேன்னு கேட்டா, இது இஸ்லாத்துல இருக்குங்க, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், என்ன மோசடி பண்ண சொல்லி என்று ஒருத்தன் சொன்னான்னு வைங்க, இவன் தான் மகா மோசமானவன். இதுதான் உலகத்துல மகா கெட்ட. நீ மோசடி பண்ணு, அடுத்தவனை ஏமாத்து, அது ஒரு தனிப்பட்ட குணத்தை பொறுத்தது. அதற்குரிய பலனை நீ மறுமையில் அனுபவிப்ப. அது உன்னுடைய தனிப்பட்ட ரைட்ல போயிடும். ஒரு மோசடி பண்ணும் பொழுது, ஒருத்தரை ஏமாற்றும் பொழுது, அதற்கு அல்லாஹ்வை சாட்சியாக்குறது, அதற்கு மார்க்கத்தை காரணம் காட்டுறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாப் மாகாணம், அந்த மாகாணத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு நியூ இயர் கொண்டாட்டம், ஒரு வருஷ பிறப்பு வருது. அந்த வருஷ பிறப்புல ஒரு நட்சத்திர ஓட்டல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க. நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் போய் கணவன் மனைவியோட போய் அந்த ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்குது. அப்ப அந்த நேரத்துல எல்லாம் யாரு? முஸ்லீம்கள், எல்லாம் முஸ்லீம்களா போறாங்க புது வருஷ கொண்டாட்டம். அப்படி போகும் பொழுது எல்லாம் என்ன செய்யறாங்க? அவரு சம்சாரத்தோட இவர் ஆடுறாரு, இவரு சம்சாரத்தோட அவர் ஆடுறாங்க. எல்லாம் கூடி கலந்து யாரு கொண்டாட்டி யாரு கூட டான்ஸ் ஆடுறதே தெரியல. அப்படி ஒரு கேவலமான நடைமுறை அங்க நடக்குது. எல்லாம் திசையை தெரிஞ்சு புட்டுச்சு, ஏன்டா அப்படி செய்றீங்க, எதுக்கு இப்படி பண்ற, இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு, அல்லாஹ் அடுக்கிறாங்க, குர்ஆன் இருக்கலன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லணும்? எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க செய்யறேன்னு சொல்லலாம், அல்லது இல்ல தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லலாம். அது தனிப்பட்ட முறை. அதுக்கு விளக்கம் சொல்ற என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொன்னதைத்தான் நாங்க செஞ்சோம், ரசூலுல்லாஹ் சொன்னதைத்தான் செஞ்சோம் அப்படின்னா. அது என்னடா அல்லாஹ் சொன்னதை செஞ்சேன், இது நான் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கான் பிடிச்சிருக்குன்னா, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? உங்களுக்கு விரும்பியதையே உங்கள் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்க உண்மையான முஸ்லீம் ஆக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சரி, நான் என் பொண்டாட்டி ரொம்ப விரும்புறேன், அதனால அதே என் சகோதரனுக்கு விரும்புறேன். இவன் என்ன செய்யணும்? கழுத்தை வெட்டிடும், நாக்கு அறுத்து போடணும். அப்ப நீ செய்யற ஒரு கேடு கெட்ட செயலுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வளவோ காரியங்களை தடுத்த ஒரு செயலுக்கு உன்னுடைய மனோ இச்சைப்படி விளக்கம் கொடுத்து மார்க்கத்து உள்ளதுதான் சொல்லி புகுத்துறான. இதத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல மகா மோசமான வேலை மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை வழிகேட்ட நுழைக்கிறது. வழிகேடு செய்யு, எங்கேயோ போய் மண்டியிடு, யாரையோ போய் கும்பிடு, எவங்கிட்டயோ போய் உதவி கேளு, அதுவெல்லாம் சிறுக்குரிய காரியம். அல்லாஹ்வின் நரகத்தின்பால் மறுமையில அல்லாஹ் உன்னை நரகத்தின்பால் தள்ளக்கூடிய காரியம். அதை செய்யற, ஆனால் அதை செய்யும் பொழுது இது இஸ்லாத்தில் உள்ளதுதான் என்று சொல்லி செஞ்சால் இதுக்குரிய தண்டனை மகா மோசமா இருக்கும். இதுக்குரிய தண்டனை படு பயங்கரமா இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது,
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்நாளை செலவழித்து தன்னுடைய வாழ்நாளிலே சொல்லலா துன்பங்களை அனுபவித்து எதிரிகளுடைய ஏற்றுக்கும் பேச்சுக்கும் ஆட்பட்டு ஒரு உன்னதமான மார்க்கத்தை இந்த மக்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கும் பொழுது அந்த மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை நுழைக்கிறது இருக்க இது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் உரிய ஒரு செயல். அதை ஒரு முஸ்லிம் ஒரு காலத்திலும் அனுபவிக்க கூடாது, அனுமதிக்கவும் கூடாது. அது எவ்வளவு இந்த உலகத்தில் நமக்கு நல்லதா தெரிஞ்சாலும் சரி அதை ஒரு காலத்திலும் செஞ்சிடக்கூடாது, உள்ள நுழைச்சிடக்கூடாது. பித்அத் என்று தெரிந்தால், மார்க்கத்துக்குள்ள புதுசா நுழைக்கப்பட்டது என்று தெரிந்தால், அதனால் இந்த உலகத்துல என்ன ஆதாயம் இருக்கிறதா சொன்னாலும் சரி அதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, தலையிட்டக்கூடாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, மார்க்கத்தில் கூடாதது புதுமைகள். ஷர்ரில் உம்ரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, எல்லா பித்அத்துக்கும் புதுமைகள் வழிகேடு. வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். எத்தான் சொல்றாங்க, ஒவ்வொரு பித்அத்துக்கும் புதுமைகளும் வழிகேடு தான். வழிகேடுகள் எல்லாம் நரகத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும். வழிகேட்டுல புதுமைகள்ல இந்த புதுமை அந்த புதுமை, அதாவது நாங்க மார்க்கத்துல ஒன்றை குறைக்கிற புதுமையை செய்யல, ஒன்னும் கூட்டுற புதுமை. லொகருக்கு 3 ரக்காய் தொழுதாதான் அல்லாஹ் நரகத்துல போடுவான். 5 ரக்காய் தொழுதா மார்க்கத்துல ஒண்ணு சேர்த்துத்தானே செஞ்சிருக்கிறோம், இதுக்கு அல்லாஹ் 1 ரக்காய் சேர்த்துத்தானே தொழுகிறோம், நல்லதுதானே, தொழுகிறது தப்பா என்றெல்லாம் கேட்டு நீ புதுமையை நுழைத்தாலும் சரி, அல்ல 3 ரக்காய் தொழுகிறேன்னு உன்னை குறைச்சு தொழுதாலும் சரி, மார்க்கத்துல இதுதான் சட்டம் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்திருக்கும் பொழுது ஒரு மனுஷன் அதுக்கு 1000 விளக்கம் தந்து 6000 வியாக்கியானம் கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டு இருக்கிறாங்க, அதை தாண்டி நாங்க எதிர்பக்கமும் திரும்ப மாட்டோம் என்று ஒரு முஸ்லீம் ஈமான் அப்படி உறுதியா நிற்கணும். இன்னைக்கு நாம பார்க்கலாம், மக்கள் இந்த மார்க்கத்தில் இருந்து புதுமைகளை அங்கீகரிப்பதற்குரிய முக்கிய காரணம் எதை பார்க்கலாம், பிரார்த்தனை செய்வதில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு முஸ்லீம் தொழுவதில் தொழுவதில் குறையா இருக்கக்கூடியதை பார்க்கலாம். பெரும்பாலும் முஸ்லீம்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. தொழுதா அடுத்து என்ன செய்வோம், அல்லாஹ்விட துஆ செய்வோம், இறைவா எனக்கு தேவைகளை கொடு, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு, என்னுடைய கணவருக்கு நல்ல செல்வத்தை கொடு, வீட்டுல பரக்கத்து கொடு, குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொடு, பெற்றோருக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய தனக்கு எதெல்லாம் மனதில் ஒரு கஷ்டத்தை தருமோ, எதுவெல்லாம் நமக்கு மனசுல மகிழ்ச்சி தருமோ அதை குறித்தெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்போம். கஷ்டத்தை நீக்க சொல்லி கேட்போம், சந்தோஷத்தை தர சொல்லி கேட்போம். அப்படி மகிழ்ச்சிக்குரியதை அல்லாஹ்ட்ட கேட்பதும் கவலையை போக்க சொல்வதும் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய காரியம். இதுல என்ன, வருடம் முழுவதும் இல்ல, வருஷம் முழுவதும் 5 வேளை தொழுகையும் இல்ல, அதுல உள்ள பிரார்த்தனையும் இல்ல. ஆனா அதுக்கு அடுத்து என்ன செஞ்சாங்க, ஒரு கஷ்டம் வருது, மனுஷ வாழ்க்கைன்னா கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வரும் இல்ல, ஒரு கஷ்டம் வந்ததுமே அடுத்து என்ன மனுஷனுக்கு தோணுது, அப்பதான் பக்கத்துல யாராவது சொல்லுவாங்க, அதான் அங்க ஒரு தர்கா இருக்குல்ல, அங்க ஒரு பிரசித்தி பெற்ற அவுலியா இருக்கார்ல, அவர்கிட்ட போய் ஒரு நேர்ச்சை வச்சுட்டு வாங்கல, ஒரு பிடி கரும்பு சர்க்கரையும் கொஞ்சம் பொட்டுக்களையும் கொண்டு போனா போதும், நினைச்சதெல்லாம் நடக்குதாமல்ல. அதான் அந்த வீட்டு தெருவுல வீடு கட்ட முடியாம 3 வருஷமா கஷ்டப்பட்டாங்க, அங்க போய் ஒரு சின்ன பாத்தியா ஓதுறாங்க, அவ்வளவுதான் மடமடான வீடு 3 மாடி கட்டிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஆளுக்குள்ள ஒரு சஞ்சலம், ஆமா போய் கேட்டோம்னா நடந்துருச்சுமே போவோமே அப்படின்னு உடனே என்ன செய்யறது, போயிடுது. அதுல ஆண்களை விட பெண்கள் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு தெரிஞ்சா திட்ட ஆம்பளையெல்லாம் இருப்பாங்க, வேண்டாம் அவங்கள எதுக்கு போறேன்னு கேட்பாங்க, வேண்டாம் சொல்லாம கூட போயிடும் சொல்லி வீட்டுக்கு தெரியாம எல்லாம் போய் பாத்தியா விட்டுட்டு ஓடுற ஆட்களா இருக்கிறாங்க. இங்க என்ன கவனிக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு தேவை, ஒரு முஸ்லீம் எங்க தப்பு செய்யறாங்க, எவ்வளவு பெரிய தப்பு செய்யறாங்கிறத இங்க கவனிக்கணும். நமக்கு ஒரு தேவை அல்லது நமக்கு ஒரு கஷ்டம், இந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கும் நமக்கு ஒரு தேவை, இந்த தேவையை கொடுப்பதற்கும் யார் அதிகாரம் பெற்றிருக்கிறா, யார் கொடுக்கக்கூடியவனா இருக்கிறா, யார் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறா, யார் நம்முடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவனா இருக்கிறா. என்றைக்கு அல்லாஹ்விடத்துல கையேந்தாம ஒரு கபருல போய் உட்கார்ந்துகிட்டு அவுலியாவே
என் குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தை நீக்கி கொடுங்க, அவுளியாவே என் கணவருக்குரிய கஷ்டத்தை நீக்கி கொடுங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வியானத்தை கொடுங்க, என்னுடைய வீட்டுல செல்வத்தை கொடிக்க செய்யுங்க என்று என்னைக்கு கேட்கிறோமோ அன்னைக்கு போச்சல்லங்க. என்ன போச்சு? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று உறுதிமொழி கொடுத்துட்டு உள்ள வந்தமே, அந்த உறுதிமொழி என்னாச்சு? காத்துல போச்சா? கபருக்குள்ள போச்சா? நாம் என்ன ஆயிட்டப்போ? இஸ்லாத்துடைய அடிப்படையில இருந்து வெளியேறிட்டோம். எப்படி வெளியேறணும்னு சொல்றோம்? சாதாரணமா பாருங்க, பிரார்த்தனைய யார்கிட்ட போய் கேட்போம்? ஒரு மனுஷங்கிட்ட செல்வம் இருக்குன்னு வைங்க, நமக்கு ஒரு தேவை, சொந்தக்காரர் இருக்காரு, ஒண்ணும் வேண்டாம், அண்ணன் தம்பி இருக்கிறோம் 5 பேர், ஒருத்தர் நல்ல வசதியா தான் இருக்காரு, இன்னொருத்தர் ஓரளவுக்கு வசதியா இருக்காரு. அப்ப நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு 1000 ரூபாய் தேவை. 2 அண்ணன் மாத்த காசு இருக்கு, ஒருத்தட்ட கொஞ்சமா இருக்கு, ஒருத்தட்ட நிறைய இருக்கு. அப்ப போய் கேட்டா கொடுப்பாரு. யாரு கொடுப்பா? கொஞ்சமா இருக்கிற அண்ணன் கிட்ட கேட்டா கிடைக்குமா, நிறைய இருக்கிற அண்ணன் கிட்ட கேட்டா கிடைக்குமான்னா நம்ம என்ன யோசிப்போம்? அண்ணன் சின்னவர்கிட்ட கொஞ்சமா இருந்தாலும் அவருக்கு கொடுக்கிற மனசு இருக்கு. பெரிய அண்ணா இருக்காரு, நிறைய செல்வம் இருக்கும், ஆனா கெஞ்ச போய் 10 நிமிஷம் தரமாட்டான், கொடுக்கறக்கே மனசு வராது, அதனால அவன்கிட்ட போய் கேட்க வேண்டாம் என்று முடிவெடுத்து கஷ்டத்துலதான் இருப்பான்னு தெரியும், ஏதோ நம்மளை விட கொஞ்சம் மேல இருக்கான்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் அண்ணா எனக்கு கஷ்டம் 1000 ரூபாய் கூட என்று கேட்போம். அவருக்கு ஒரு தேவை இருந்தாலும் சரி வீட்டுல கூட பிறந்தவங்க கேட்டாங்களே இல்லைன்னு சொல்றதுக்கு வேண்டாமேன்னு சொல்லி எதையாச்சும் போட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருவார். இங்க நம்ம என்ன பாக்குறோம்? யாருக்கு செல்வம் கூட இருக்கு குறை இருக்குன்னு பாக்கல, கொடுக்கிற மனசு யாருக்கு இருக்குன்னு பாக்குறோம். கொடுக்கிற மனசு யாருக்கு இருக்கு பார்த்து நம்ம போய் கேட்கிறோம், கேட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். இது மனுஷனுடைய காரியத்தை நம்ம பாக்குறோம். அல்லாஹ்வுடைய காரியத்தை எப்படி பாக்குறோம்? அல்லாஹ்வுடைய காரியத்தை இங்க 2 ஆளு கிடையாது, அல்லாஹ் ஒருத்தன் தான். நம்ம உதாரணத்துக்கு 2 பேர்த்து சொல்லி புரிய வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல கொடுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய பேச்சுக்கு கொடுக்கிற இடத்துல அவுளியா இருக்காருன்னு வைங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அவுளியா கொடுக்கிறாரு, அல்லாஹ் கொடுக்கிறாரு, உங்க கணிப்புக்கு தப்பு அப்படி கிடையாது. இருக்கட்டும், ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இப்ப யாரு கொடுப்பா? நம்ம என்ன அல்லாஹ்ட்ட கேட்டா கிடைக்கும், சரி, அவுளியாட்ட கேட்டாலும் கிடைக்கும். ஆனா அல்லாஹ் கொடுக்க லேட் ஆகும், அவுளியா கொடுத்தா உடனே கொடுத்துருவாரு. அதனால அவுளியாட்ட போய் கேட்டலாமா? அல்லாஹ்வுடைய தன்மை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? நாம ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிறோம், என்னன்னு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் பத்தி என்ன சொல்றோம்? இறைவா, அகிலங்களுக்கெல்லாம் அகில உலகத்துக்கும் இறைவனாகி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அகில உலகங்களுக்குன்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்கிற அத்தனை சொத்துக்களுக்கும் பத்துக்களுக்கும் அத்தனை செல்வங்களுக்கும் சொந்தக்காரனாகிய உரிமையாளனாகிய ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வை புகழும். புகழ்ந்துட்டு அடுத்து என்ன சொல்றோம்? அர் ரஹ்மானிர் ரஹீம். தேவா, நீதான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையும். அல்லாஹ்ட்ட சொல்லும்போது எப்படி? தேவா, நீதான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோங்கிறோம். ஆனா நமக்கு ஒரு தேவை என்ன கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அவுளியாட்ட போய் நிக்கிறோம், தேவா கொடுங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்ட்ட அருள் இல்ல, அல்லாஹ்ட்ட அன்பு இல்ல, இந்த அவுளியாட்ட தான் கிடைக்கும், அல்ல இந்த மகான்கிட்ட போய் என்ன கிடைக்கும் என்று போய் நிக்கிறோம்னா இங்க நாம் என்ன தப்பு செய்யறோம்? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை 1000 வசனங்கள் ஆதாரமா போடலாம். உங்கள் எல்லாருக்கும் சிறு பிள்ளைக்கும் தெரிந்த ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து வச்சு பேசுவோம். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அகில உலகிற்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்றமே. இந்த வார்த்தையை சொல்றதோட சரி, அடுத்த நிமிஷம் எங்க போறோம்? இந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்ற மாலிக்கியல் மித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்த நம்ம கேட்போம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே வணங்குவோம், உன்னிடத்தில் மட்டுமே உதவி தேடுவோம். இத சொல்றமே, இத செஞ்சமா? அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணுமா? அல்லாஹ்வை மட்டும் வணங்கணுமா? அவுளியாவை சேர்த்து வணங்கணுமா? ஒரு முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறார், தொழுது முடிச்சிட்டு அல்லாஹ்ட்ட கையேந்து பிரார்த்திக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ இபாதா, பிரார்த்தனை செய்வதும் இபாதத்தில் உள்ளது, வணக்கம். தொழுகை எப்படி இபாதத்தோ, திக்ர் செய்வது எப்படி இபாதத்தோ,
தஸ்பீஹ் செய்வது எப்படி இபாதத்தோ, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வது எப்படி இபாதத்தோ, ஹஜ் செய்வது எப்படி இபாதத்தோ, உம்ரா செய்வது எப்படி இபாதத்தோ, நோன்பு நோற்பது எப்படி இபாதத்தோ, அதுபோல் பிரார்த்தனை செய்வதும் இபாதத். கையேந்து இறைவா என் கஷ்டத்தை போக்கு என்று கேட்போமே, அப்படி கேட்பதும் வழிபாட்டில் உள்ளது, இபாதத்தில் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர்றாங்க. அந்த பிரார்த்தனையை, அந்த துஆவை எங்க போய் கேட்கிறோம்? இன்னைக்கு சாதாரணமாக ஒரு கபருக்குள்ள இருக்கிற ஒரு மாகாணி என்று சொல்லப்படுகிற, மக்களால் நம்பப்படுகிற ஒரு நபர்கிட்ட போய் கேட்கிறோம். இந்த கபரை பத்தியோ அந்த மகானை பத்தியோ 1000 கேள்விகளை நாம் எழுப்ப முடியும். அந்த கேள்விக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். நாம செய்யற இந்த காரியம் இஸ்லாத்துல உள்ளதா, நாம ஏற்றிருக்கிற இந்த மார்க்கத்துக்குள்ள வருமா என்று பார்த்தாலே அதை பத்தி நம்ம அவர் மகானாவே இருக்கட்டும், அவர் நல்லடியாராவே இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்ம என்ன பார்க்கணும்? நாம அல்லாவை அளவற்ற அருளாளன்னு சொல்றோம், நாம அல்லாவை நிகரற்ற அன்புடையவன்னு சொல்றோம். அப்ப அல்லாஹ் விட்டு மட்டும் ஏன் அடுத்தவன்ட்ட போய் கேட்கணும்? அல்லாஹ்வை சொல்லும் போது இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்துல தான் உதவி தேடுவோம் என்று அல்லாஹ்விட்ட சொல்றோம். ஒவ்வொரு ரக்காயத்திலும் சொல்லுகிறோம், உறுதிமொழி எடுக்கிறோம். அதை இமாம் ஓதுற பின்னாடி இருந்து ஆமீன் என்று சொல்கிறோம். ஆனா நம்ம இங்க தப்பு செய்யறோமே. நாம சொல்லொன்றும் செயல் ஒன்றுமா இருக்க, இந்த சொல்லுக்கும் இஸ்லாத்திற்கும் நாம செய்கிற இந்த செயலுக்கும் என்ன சம்பந்தம்? இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த 2 விஷயம் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட காரியத்துல வருமா என்று சிந்திச்சோம்னா அந்த காரியத்தை செய்ய மாட்டோம். ஒண்ணு வேண்டாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல நாம முதலாக இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்களே, அதற்கு முன்னாடி வந்து நபிமார்கள் அறிமுகப்படுத்தினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினாங்க. சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க. லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல சந்திச்சாங்க. நாம கேட்கிறோம், இன்றைக்கு தமிழகத்துல அல்லது தென்னிந்தியாவுல அல்லது இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் கபரை வைத்துக் கொண்டு போய் பிரார்த்தனை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நாம கேட்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்தார்கள், உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு இருந்தாங்க, இன்னும் எண்ணற்ற சஹாபாக்கள் ஹஸ்ரத்து முபஷ்ஷரா சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்களை பற்றி நாம் குறிப்பிடும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு என்று சொல்கிறோம். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக சஹாபாக்களை குறிப்பிடுகிறோம். இந்த சஹாபாக்கள் தங்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது, தங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது எந்த அவுலியாட்ட போய் கையேந்தினார்கள், எந்த தர்காவில் போய் மண்டியிட்டார்கள்? மார்க்கத்தில் உள்ளது என்று இருந்தால் அன்றைக்கு அவர்கள் மண்டியிட்ட தர்காக்கள் எங்கே? அன்றைக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்த அவுலியாக்கள் யார்? அவர்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்த அவுலியாக்கள் எல்லாம் விட அவுலியாவாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில்தான் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக மக்கத்து குறைசிகள் இருந்தார்கள், மக்கத்து முஸ்ரிக்கீன்கள் இருந்தார்கள். அபூஜஹல் அவர்கள், அபூஜஹல் இருந்தானே, அவன் யார்கிட்டையும் போய் கையேந்தல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் கையேந்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலையாக செய்து வைத்துக் கொண்டு அவர்களிடத்துல தான் கையேந்தலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்துக் கொண்டு அவர்கிட்ட தான் பிரார்த்தனை செஞ்சார். அந்த பிரார்த்தனையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள். அந்த பிரார்த்தனை தான் ஷிர்க் என்று அல்லாஹ் சொல்லினான். அந்த பிரார்த்தனைக்கு எதிராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து பேசினார்கள், மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள். யார்கிட்ட? இன்னைக்கு தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ இருக்கக்கூடிய தர்காக்கள் இருப்பவர்களா நல்லடியார்களா இல்லையா என்று எதுவும் தெரியாது. நல்லடியார் என்று அல்லாஹ்வால் சான்று கூறப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போய் பிரார்த்தனை செய்வதையே அல்லாஹ் தடுத்திருக்கிறார் என்கும் பொழுது, அதையே அல்லாஹ் ஷிர்க் என்று சொல்லும் பொழுது, அந்த காரியத்தை அல்லாஹ் தடுத்திருக்கும் பொழுது, இன்றைக்கு நாம போய் யாரு எவரும் என்னன்னு அட்ரஸே தெரியாது, யாரோ சொன்னாங்க எவரோ சொன்னாங்கன்னு சொல்லி எங்கெங்கயோ போய் பிரார்த்தனை செய்யறமே, நம்முடைய தேவைகளை கேட்கிறமே, இது மார்க்கத்தில் உள்ளதா? இப்படித்தான் இஸ்லாம் சொல்லப்பட்டுச்சா? இப்படித்தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்களா? இப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்களா?
சிந்திச்சு பாருங்க. நாம ஏன் இதை சொல்றோம்னா, இன்னைக்கு இதை சொல்லும் போது ஏதோ புதுசு நினைக்கிறாங்க. இஸ்லாம் தமிழகத்துல இந்த உடுமலைப்பேட்டையில முஸ்லிம்கள் இருந்த காலத்துல இப்படித்தானே இருக்கிறோம், இங்கனால மண்டிக்கிட்டோம், இந்த கபரை தானே வணங்கணும் என்று நினைக்கலாம். உடுமலைப்பேட்டைக்கு இஸ்லாம் எத்தனை நூற்றாண்டாச்சுன்னு தெரியாது. 1400 வருஷத்துக்கு முன்னால் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் காட்டித் தரும் பொழுது எப்படி காட்டித் தரப்பட்டுச்சு, எப்படி அல்லாஹ்வுடைய எதை இஸ்லாம் என்று சொல்லி தந்தாங்க, அது மார்க்கமா இல்ல இன்றைக்கு இந்த உடுமலைப்பேட்டையிலையோ தமிழகத்திலேயோ நடப்பது மார்க்கமா? சிந்திச்சு பாருங்க. மார்க்கம் என்பது அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டானோ, திருமறை குர்ஆன் எது உள்ளதோ, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை மார்க்கம் என்று கற்றுத் தந்தார்களோ அதுதான மார்க்கம், அதுதான குர்ஆன் ஹதீஸ் உள்ளது. அதை தாண்டி இன்றைக்கு சமீப காலங்கள்ல சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 50-100 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் நுழைக்கப்பட்ட பித்அத்துகள். இதைத்தான் வழிகேடு என்று சொல்கிறோம். இந்த மாதிரி வழிகேடுகள் 1-2 இல்ல, நிறைய குறிப்பிடலாம். பிரார்த்தனை செய்கிறோம், இந்த பிரார்த்தனை வழிகேடு என்பதற்கு இன்னும் ஆதாரம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அல்லாஹ்வை சொல்லும் பொழுது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்கிறோம். அதோடு மட்டும் நிக்கல, அல்லாஹ்வை வணக்கத்திற்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது அது எப்படி அல்லாஹ் வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய பண்பை எப்படி வைக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் இல்லை. திருமறை குர்ஆன்ல இஹ்லாஸ் என்கிற அத்தியாயம், தூய்மை என்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது குல் அல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் சமர், அவன் எதுக்கு தேவையில்லாதவன், அல்லாஹ்வுக்கு இணை துணை இல்லை, அவனுக்கு பெற்றோரும் இல்லை, அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை என்று அல்லாஹ்வை அடையாளம் காட்டுகிறான். அவன் மாதிரி வேற எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். அவனை போல வேற எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவனை மாதிரி வேற எதுவும் சொல்ல முடியாது. உதாரணம், அல்லாஹ் மாதிரி இது இருக்கு, அல்லாஹ் மாதிரி இப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லக்கூடாது, சொல்லுவது தப்பு. ஏனென்றால் அல்லாஹ்வை போல வேற எதுவும் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுக்கு இணை துணை இல்லாத என்று சொல்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு இணையாக துணையாக எதுவும் இல்லை என்று பொழுது இன்னைக்கு நாம போய் ஒரு திட்ட பிரார்த்தனை செய்யும். பிரார்த்தனை செய்யும் பொழுது என்ன நினைச்சு கேட்கிறோம்? அவரு பல வருஷங்களுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாரு நம்பித்தான் அவரை அடக்கம் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. கபருக்குள்ள மண்ணை போட்டு மூடி கபருக்குள்ள வச்சுட்டாங்க. ஏன் வச்சாங்க? அவரு மூத்தா போயிட்டாரு, மூத்தா போன கட்டி வச்சுட்டாங்க. மூத்தா போனதுக்கு முன்னாடி அவர் நல்லா வாழ்ந்தாரா, நல்லடியாரா இல்லையா நமக்கு தெரியாது. நல்லடியாரா இருக்கட்டும், நல்லடியாராக இல்லாதவரா இருக்கட்டும், ஒரு கபருக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அதுக்கு மேல இஸ்லாம் தடுத்த கபரை கட்டக்கூடிய காரியத்தை வேற செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சு மேல கல்ல வச்சு மண்ணை வச்சு கிரைனேட் எல்லாம் வச்சு வேற பூசி சிமெண்ட போட்டு கட்டியாச்சு. அப்ப அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நின்று கேட்கிறோம், பிரார்த்தனை செய்யறோம். அப்படியே மௌனமா உட்கார்ந்து பெண்கள், அழக்கூடிய பெண்களா இருக்கிறாங்க, அப்படியே கண்ணீர் விட்டு கவலை போக அழுகிறாங்க. அவளியாட்ட சொல்லி அவளையாவே வீட்டு கஷ்டம் தாங்க முடியல, ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் கஷ்டப்படுது, ஒன்னும் மீற வழி இல்லைன்னு சொல்லி அழுகிறமே, அழக்கூடியவரா இருக்கீங்களே. சிந்திச்சு பாருங்க, நாம அழக்கூடிய அழுகை அந்த கபரில் இருக்கிற அடியாருக்கு கேட்குமா? நல்லடியாராவே இருக்கட்டும், அவருக்கு கேட்குமா? நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு அந்த அடியார் நல்லடியாராவே இருக்கட்டும், அவர் பதிலளிப்பாரா? அளிப்பார் என்று இருந்தால், அப்படி நீங்க நம்பினால் அதுதான் ஷிர்க்கு. எப்படி சொல்றோம்? நாம இங்க உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்கிற, அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை போக்க அல்லாஹ்ட்ட கையேந்துறோம். எந்த நம்பிக்கையில கையேந்துவோம்? நாம எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் 7 வானங்களை கடந்து அரசில் இருந்தாலும் சரி, ஒரு அடியான் இங்கிருந்து பேசக்கூடிய பிரார்த்தனைகளுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு கேட்கும், அல்லாஹ்வுக்கு கேட்கும். அவனுக்கு கேட்ப செய்வதற்கு எந்த பொருளும் தேவையில்லை என்று நம்பி அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஏன்? அவன மாதிரி கேட்பதற்குரிய சக்தி யாருக்கு கிடையாது. அல்லாஹு சமீஉன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கேட்கிற மாதிரி வேற யாராலையும் கேட்க முடியாது. அல்லாஹ்வுக்கு இருக்கிற கேட்கும் சக்தியை மாதிரி வேற யாருக்கும் கேட்கிற சக்தி கிடையாது. அப்படி கேட்கக்கூடியவன் அல்லாஹ். ஒரே நேரத்தில்
1000 பேர் பேசினாலும் 1,00,000 பேர் பிரார்த்தனை செய்தாலும் உலக மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பிரார்த்தனை செஞ்சாலும் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பிரார்த்தனை செஞ்சா 1000 பேர்ல ஒவ்வொருத்தரும் என்னென்ன கேட்டாங்க, என்னென்ன குறை சொன்னாங்க, என்னென்ன அழுதாங்க, என்னென்ன தேவைகள் கேட்டாங்க என்று பிரித்து பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ்வை தாண்டி வேற யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்துல ஒரு டாக்டரை போய் பார்ப்போம், வெள்ள அடிச்சு உள்ள கூப்பிடுவோம், உருத்துறா வாங்க போய் வரிசையில நிக்கணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருக்கணும். ஏன் ஒரு டாக்டர் கூப்பிட்டு எல்லாம் வாங்க எல்லாம் என்னமோ கேளுங்க அப்படின்னு ஒரு ஆள் வைத்தபடி ஒரு ஆள் காய்ச்சல் ஒரு ஆள் எல்லாத்துக்கும் மாத்திரை இருந்தா கொடுக்க முடியுமா? எந்த டாக்டரால முடியாது. எல்லாம் வரிசையா வந்து ஒவ்வொருத்தரும் சொல்றதையும் அவர் கேட்டு அதை விளங்கி அதுக்குரிய மாத்திரை சொன்னாதான் அவரால் முடியும். ஒரு டாக்டரோட நிலை எல்லா இடத்துல அப்படி ஒரு கலெக்டர் போய் மனு கொடுக்கிறோம், ஊர் மக்கள் ஒன்று கூடி வேணா ஒண்ணு போல கத்துனா கலெக்டருக்கு புரியுமா? புரியாது. அப்ப இந்த மாதிரி புரியாத மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ்க்கு அப்படி இல்லை. எல்லாம் உடுமலைப்பேட்டையில் இருக்கிறவங்க எல்லாம் 6 மணி 5 நிமிஷம் இருக்கும்போது பிரார்த்தனை செய்யுங்க, பொள்ளாச்சியில் இருக்கிறவங்க 6:10க்கு பிரார்த்தனை செய்யுங்க, அப்புறம் கோயம்புத்தூர் இருக்கிறவங்க 7 மணிக்கு கேளுங்க. இப்படி அல்லாஹ் டைம் செட் பண்ணி கேட்கல. எப்ப வேணாலும் கேளு, யாரு வேண்டாலும் கேளு, எந்த பாஷையில வேணாலும் கேளுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ் உங்களுடைய பிடரின் நரம்பு உங்களுக்கு எப்படி அருகில் இருக்கிறதோ அதை விட சமீபமாக நெருக்கமாக அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை செவியேற்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதனால அல்லாஹ்விட்ட கேளுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வோட நெருக்கமா இருக்கிறான், அவன்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடரியில நரம்பு எப்படி உங்களுக்கு நெருக்கமா இருக்குமோ அது மாதிரி அவன் நெருக்கமாக இருக்கிறான். அப்படி நெருக்கமா இருக்கு உதாரணத்தை சொல்லி சொல்றான். அவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்துல கேட்காம அல்லாஹ் எப்படி நம்ம எவ்வளவு கேட்டாலும் எப்படி எத்தனை ஆயிரம் பேர் கேட்டாலும் ஒரே நேரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அந்த அல்லாஹ்விட்ட கேட்காம ஒரு கபருக்கு முன்னாடி கேட்காம அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்ப அல்லாஹ் எப்படி எல்லாம் கேட்கிற சக்தி இருக்கோ, நாம என்ன பிரார்த்தனை செய்தாலும் அதுக்கு பதிலளிக்கிற ஆற்றல் எப்படி அல்லாஹ்வுக்கு இருக்கோ அது மாதிரி இந்த அவுலியாக்கு இருக்கு, இந்த கபருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இருக்கு நம்புறமே. இதுதான் ஷிர்க், இதுதான் அல்லாஹ் நிரந்தர நரகம். மறுமையில அல்லாஹ் ஒரு அடியானுக்குரிய பாவங்களில் எதை மன்னித்தாலும் அல்லாஹ் மன்னிக்காத பாவம் இந்த ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அல்லாஹ் சொல்லும்போது துல்முல் அலீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம். அது அவ்வளவு பெரிய கேடு கிட்ட செய்யணும் அல்லாஹ் சொல்றார். அப்ப அவ்வளவு பாவமான ஒரு காரியத்தை ஒரு முஸ்லீம் செல்லாத ஒரு மனிதன் செய்கிறார், அது பாவம். அவன் இணை வைக்கிறான், மறுமையில நிரந்தர நரகத்துக்குரிய போயிடுவான். ஆனா அவன் செய்கிற பாவம் இஸ்லாத்தின் பெயரால் செய்யல, இஸ்லாத்துக்கு வெளியிருந்து கொண்டு அவன் பிரார்த்தனை செய்கிறான், சிலைகளின் பாடு வணங்குறான். இந்த சிலைக்கு கேட்கிற சக்தி இருக்கும் நம்புறாங்க, இந்த சிலை நமக்கு கேட்பதற்கு பதிலளிக்கும் என்று நம்புகிறார்கள். அந்த சிலைக்கு போய் நேர்த்து செய்கிறார்கள், கற்பூரம் கொளுத்துகிறார்கள், பழங்குண்டை கொடுக்கிறாங்க, உண்டியல காசு போடுகிறார்கள். ஏன் செய்யறாங்க? நம்முடைய கடவுள் என்று அவன் நம்புகிறார்கள், நம்பி அவங்க செய்யறாங்க. அது இஸ்லாத்தின் பார்வையில் தப்பு, அல்லாஹ்வுடைய பார்வையில தப்பு, அதற்குரிய தண்டனை மறுமையில நரகம். அது ஒரு பக்கம். ஆனா அவங்க என்ன செய்யல, அதையெல்லாம் இஸ்லாத்துக்கு வெளியிருந்து கொண்டு செய்யறாங்க. ஆனா இங்க இஸ்லாத்தில் இருந்து கொண்டு செய்யறோம், இது இஸ்லாத்தின் பெயரால் செய்யறோம். இதற்கு சாதாரண தண்டனை இல்ல, மிகப்பெரிய தண்டனை. பித்அத்தை மார்க்கத்துக்குள்ள புதுமைகளை நுழைத்த பாவம் முஸ்லிம்களுக்கு வந்து சேரும். இதுல வேற சில பேர் வழிகெட்ட கூட்டம், சில கோமாளிகள் என்ன பேசுவாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பத்தி சொன்னா தர்காவுக்கு போலாமா, கபூர்ல போய் வணங்கலாமான்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு கபூர் இருக்கா? இல்ல இல்ல. அப்ப அல்லாஹ் இல்லாத கபருக்கு போய் வணங்கலாம், அப்ப அது ஷிர்க் ஆகாது. விளக்கம் சொன்னா விளக்கம் என்ன? அட உனக்கு அறிவு, மார்க்கத்துடைய அறிவு உங்களுக்கு இல்லை என்றால் அறிஞ்சவற்றை கேட்டு தெரிஞ்சுக்குங்க, அல்லது குர்ஆனுடைய வசனங்களையும் அதனுடைய ஆயத்துக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறைகளை விளங்கி படிச்சு சொல்லு. உன்னுடைய இஷ்டத்துக்கு மார்க்கத்தை வளைப்பதும் மார்க்கத்தை திரிப்பதுமா இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். நரகத்தில் பட்டு பாதாளத்தில் கிடப்ப மறுமையில
அல்லாவுக்கு கபர் இல்லைன்னு அப்ப கபருக்கு போய் வணங்கலாமா? அப்ப நாம கேட்போம், அல்லாவுக்கு சிலை இல்லை, சிலைக்கு போய் வணங்கலாமா? சிலையில போய் கும்பிடலாமா? அல்லாவுக்கு சிலை செய்யல இல்ல, அல்லாவுக்கு எங்கேயாச்சும் சிலை இருக்காங்க? சிலை இல்ல. அப்ப வேற சிலையில போய் வணங்கினா, வேற சிலைகள்ல போய் கும்பிட்டா, வேற சிலையிடத்துல போய் பிரார்த்தனை செய்தா, வேற சிலையிடத்துல போய் நேர்ச்சி செஞ்சா, அதெல்லாம் சிற்கு இல்ல சொல்லுவியா? சொல்ல முடியுமா? இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? விளக்கம் சொல்றேங்கிற பேர்ல விளக்க இந்த மாதிரி பேசக்கூடாது. அப்ப மார்க்கத்தின் பெயரால் இந்த புதுமைகளை, மார்க்க புதுமைகள் உலகத்தில் 1000 புதுமைகள் நினைக்கலாம், இந்த மார்க்கத்தில் புதுமைகள் கூடாது. ஏன்? ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல வந்து கேட்கிறாங்க, உமர் அவர்களே, எப்ப கேட்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு ஆட்சித் தலைவரா இருக்கும்போது கேட்கிறாங்க, உமர் அவர்களே, ஆட்சித் தலைவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிச்சு பாருங்க, அது மாதிரி ஒரு வசனம் யூதர்களாகி எங்களுக்கு இறங்கி இருந்தால் அன்றைய நாளை நாங்கள் பெருநாள் மாதிரி கொண்டாடுவோம், பண்டிகை நாள் ஆக்கி இருப்போம் அப்படிங்கிறாங்க. உமர் கேட்கிறான், அது என்ன வசனம்? அப்படி என்ன? அப்படின்னு அதான் அல்லாஹ் சொல்றானல்ல, உங்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை பூர்ணமாக்கி விட்டேன், விளைத்தலக்கும் இஸ்லாம தீனா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்களுக்கு இன்றோடு பூர்ணமாக்கப்பட்டது. அல்லாஹ் உங்களுக்கு நியாமத்துகளை, அருள்குறைகளை பரிபூர்ணமாக்கி விட்டான் என்று அல்லாஹ்வுடைய வசனம் அறிவிச்ச அந்த வசனத்தை சொல்றாங்க யூதர்கள். இது மாதிரி ஒரு வசனம் எங்களுக்கு இறங்கி நாங்க பெருநாள் ஆக்கி இருப்போம். அப்ப நபிகள் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த வசனம் எங்க இறங்கப்பட்டுச்சு, எப்ப இறங்குச்சுன்னு எனக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் இருந்தாங்களே, அந்த நாளில் இந்த வசனம் இறங்குச்சு. அரஃபா பெருவழி இருக்கும்போது இந்த வசனம் இறங்குச்சு, ஹஜ்ஜுடைய நாள்ல இறங்குச்சுங்கிறாங்க. அதை சொல்லிட்டு சொல்றேன். ஏன் சொல்றாங்க? ஏன் இந்த பெருநாளாக அளவுக்கு பேசுறாங்க யூதர்கள்? அவர் கூட விளங்கி வச்சிருவாங்க, மார்க்கம் பரிபூர்ணமாயிருச்சு. இன்றோடு இந்த மார்க்கம் என்ற பெயரில் என்னென்ன அக்கீதாவுடைய கொள்கைகள், அக்கீதா என்னென்ன இருக்கும் அதெல்லாம் அன்றோடு முடிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு இஸ்லாத்தில் புதிதாக சேர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த மார்க்கத்தின் மேலால் உள்ள இபாதத்துகள் என்னென்ன உண்டோ அதுவெல்லாம் அன்றோடு பூர்ணமாகி விட்டது. அதற்கு பிறகு எந்த இபாதத்துக்குரிய காரியமும் கிடையாது. அப்ப மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதே அல்லாஹ்வால் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய அருளை இந்த சமுதாயத்தின் மீது நிறைவாக அல்லாஹ் பொழிந்து விட்டான். அப்படி இருக்கும் பொழுது அந்த மார்க்கம், அதற்கு முன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் காட்டித் தந்தார்களோ, கற்றுத் தந்தார்களோ அதுதான் மார்க்கம். அந்த வசனத்திற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னால் யார் எதையெல்லாம் அறிமுகப்படுத்தினார்களோ, எதையெல்லாம் புதுசாக உள்ள நுழைத்தார்களோ அது எதுவுமே மார்க்கத்துக்குள்ள வராது, இஸ்லாத்துக்குள்ள ஆகாது, குர்ஆன் ஹதீஸ்ல உட்படாது. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இறக்கப்பட்டுச்சு, அவர்களோடு பரிபூர்ணமாயிருச்சு. ஹதீஸ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல், செயல், அங்கீகாரம். அது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்த அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் எதையெல்லாம் அறிமுகப்படுத்தினாலும் சரி, அதெல்லாம் இஸ்லாம் ஆகாது. அதெல்லாம் பிதஅத்துகள். அந்த பிதஅத்துகள் நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு கண் குளிச்சு தந்தாலும் சரி, எங்க வாப்பா செஞ்சாங்க, எங்க ஊர்ல இப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு என்று நினைத்தாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தராத எந்த செயலும் மறுமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். எல்லா புதுமைகளும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும், எல்லா வழிகேடும் நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். அதனால் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்முடைய வாழ்க்கையில் இபாதத் என்று எதை செய்தாலும், வணக்க வழிபாடுகளுக்குள் எதை கொண்டு வரதா இருந்தாலும், அந்த செயல் அல்லாஹ் கற்றுத் தந்ததா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்களா என்று பார்த்து செய்யுங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத எந்த ஒரு செயலும் பிதஅத்துகளாகும், அது வழிகேடாகும். இன்றைக்கு செய்கிற ஒரு செயல் என்று இல்லை, இனி வரக்கூடிய எந்த காலத்திலும், கடந்த காலத்தில் நாம் செய்த எந்த செயலையும் குர்ஆன் ஹதீஸில் உள்ளதா என்று ஆய்வு செய்து
சிந்தித்து பார்த்து அந்த காரியங்கள் செயல்படுத்துங்கள். அப்படி செயல்படுத்தக்கூடிய காரியத்தில் தான் வெற்றி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் சொன்னாங்க, நான் 2 விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னதும் இந்த குர்ஆனையும் இந்த ஹதீஸை மட்டும்தான் என்பதை விளங்கி, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளியையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.